ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணாமல் ஓவன் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பர் அண்ட் சாஃப்டான ஒரு ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. அதுவே லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்திங்கன்னா அது சுகர் அதில் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதில் 2 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பட்டை பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பட்டைத்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 2 பிஞ்ச் சேர்த்தா போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸ்டு நட்ஸும் சேர்த்துக்கலாம். இதில் பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ், செரி, வால்நட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. இதை அப்படியே சேர்த்துட்டு அந்த சிரப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக் பேட்டரை இந்த டின்னில் ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அலுமினியமான எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஓகே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்திங்கன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதில் லைட்டாக ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு அதை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு தேவையான எல்லா பொருளையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா அடித்து 1 நிமிஷத்துக்கு அடித்து இந்த அளவுக்கு ஃப்ராத்தியாக கொண்டு வந்துட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில், வாசனை எதுவும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் இல்லை தவா வச்சு சூடு பண்ண வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம மிக்ஸி ஜாரில் கலந்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா, அதாவது 75 கிராம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கட்டி எதுவும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இப்போ ஒரே டைரெக்ஷனில் எந்த கட்டியும் இல்லாமல் லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இது 2 பேட்சாக கூட அந்த மைதாவை 2 பேட்சாக சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த நட்ஸ், அந்த சுகர் சிரப்பையும் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷன்லேயே நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்ச அந்த டின்னில் இந்த பேட்டரை ஃபுல்லாக சேர்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக 2 வாட்டி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பேன் ஆல்ரெடி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சூடாயிடுச்சு மீடியம் ஹீட்டில். இப்போ அந்த பேட்டர் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் மூடி, அதாவது விசில் இல்லாமல் அந்த கேஸ்கட் எதுவும் இல்லாமல் அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 45 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு உள்ள ஸ்கியூவர்ஸ் விட்டு பார்த்தேன், எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு. ஸோ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா கேக் ஆறுனதுக்கப்புறமா அந்த டின்னில் லைட்டாக ஓரத்தில் இந்த மாதிரி கத்தி விட்டு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கேக் சூப்பராக ஒட்டாமலே வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ரொம்ப சாஃப்டாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த ஃப்ளேவர் கேக்காக இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பேக் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கு ஓடிஜி, அவன் எதுவுமே இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.